ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க 90s மிடில் கிளாஸ் பயோபிக் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு 90s ஃபீல் கொடுக்குற ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸா இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை சுத்தி தான் நடக்குது. அதாவது 90sல ஒரு ஃபேமிலி. அப்பா பேர் சந்திரசேகர். அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மேக்கர். அவங்களுக்கு 3 பசங்க. இந்த 3 பசங்களுக்குமே தனித்தனியான இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு 90sல இருக்க ஃபேமிலியில என்ன பிரச்சனைலாம் இருக்கும், அவங்க எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு, அதனால பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் என்ன பிரச்சனைலாம் இருக்கு, அது எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கட்டும், மணி சம்பந்தமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இதோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட், அதுவும் 90s கிட்ஸா நமக்குலாம் ஏத்த ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். 90sல நமக்கு இருந்த நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ரிலேஷன்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க காசு கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமா இருக்கும். ஸ்கூல்ல இருக்க ஃபர்ஸ்ட் லவ், அதே மாதிரி அப்பா வீட்டில் இல்லாதப்ப பசங்க எப்படி நடந்துப்பாங்க, அப்பா வீட்டில் இருக்கப்ப பசங்க எப்படி நடந்துப்பாங்க, அது மட்டும் இல்லாம அப்பா இல்லாதப்ப பிடிச்ச டிவி ஷோஸ் பார்க்கறது அப்படின்ட்டு பல விஷயங்களை பத்தி இதுல சீன்ஸா வச்சிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், வெப் சீரிஸ் நடிச்ச ஒவ்வொருத்தருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வெப் சீரிஸே ஹோல்ட் பண்றாங்க. எல்லார் கேரக்டருமே சூப்பரா எழுதவும் செஞ்சிருக்காங்க. வெப்சீரிஸில் வர ஒவ்வொரு போர்ஷனுமே நல்லா இருக்கு. தான் பையன் படிக்கணும் அப்படின்றதுக்காக அப்பா என்னெல்லாம் பண்றாரு, அதனால பையனுக்கு எப்படி பிடிக்காம போகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒவ்வொரு பசங்க வச்சு ஒவ்வொரு விஷயத்த காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலையும் வெப்சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதியிருந்தாலும் வெப்சீரிஸ்ல அங்கங்க ஒரு சில போர்ஷன்ஸ் லேக் இருக்கதா செய்யுது. அதுவும் குறிப்பா தேர்ட் எபிசோட் கொஞ்சம் லேக் அடிச்சுது. அது மட்டும் இல்லாம சில சீன்ஸ் நமக்கு ரிப்பீட்டடா வந்த மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு தரமான வெப்சீரிஸா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Thank you.